சித்தால இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? சித்தாவுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. நாடி பார்க்குறதுன்ற மெத்தட்ஸு. இருந்தாலும் நாடி பார்க்குற மெத்தட் இப்போ வந்து என்னென்னா டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ நாடி பார்த்து என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறத விட ஒரு யூஎஸ்சி அப்டாமின் கொடுத்தா என்னவோ அது வந்துடுது. அதனால் இப்போ வந்து நம்ம முன்னே வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம். இப்போ கார் வந்ததுக்கப்புறம் மாட்டு வண்டி யூஸ் ஆகாது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும். கார் பஞ்சர் ஆகக்கூடிய இடத்துல யூஸ் ஆகும். அந்த யூசேஜ்லாம் ரொம்ப கம்மி தான். அது நமக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சிலது யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம அதெல்லாம் சொல்லலாம். நாடி பார்த்த உடனே என்னென்னா நாடி பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை விட அக்யூரேட்டாக நமக்கு பிளட் ரிப்போர்ட்டில் தெரியுது. புரியுதுங்களா? ஸோ பிளட் ரிப்போர்ட் எடுப்பீங்க. எஸ் பிளட் ரிப்போர்ட் அதுதான். அது எல்லாமே வந்து சயின்ஸ் தானே. உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து சித்தா அலோபதி அப்படின்றத பிரிக்க முடியாது. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், சிடி ஸ்கேன், இது எல்லாமே சயின்ஸ், இது எல்லாமே கண்டுபிடிப்பு. இது எல்லாமே இப்போ சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் சிஸ்டம், அது மெடிக்கல் சிஸ்டத்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து அலோபதிக்கு தான் அதில் பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் மெடிக்கல் சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் அதை வந்து யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பார்க்குறது. நாடின்றது என்னென்னா ஒரு வந்த உடனே ஒரு பேஷண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றத எதை பேஸ் பண்ணி மருந்து கொடுக்கறதுன்றதோட இது பண்ணிக்கிறது. இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும்னா ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது.